அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் கிரக நிலைகள். கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார். துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு. விருச்சிக ராசியில் செவ்வாய். கும்ப ராசியில் ராகு. மீன ராசியில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். ராசிநாதன் சூரியன் மாத முற்பாதியில், அதாவது 16ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் தங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெற்றி பெறலாம். உங்களுடைய வலிமை கூடும். ராசிநாதன் சூரியன் என்பதால் வலிமை கூடும். எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். மனோபலம் கூடும். என்றாலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய், விரயத்தில் குரு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள், எடுத்ததற்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கும். வீண் விரயம் உண்டாகும். பல வகையில் செலவு உண்டாகும். எதிலும் சற்று பொறுமையோடு இருங்கள். பேசும்போது பேச்சில் பொறுமை, வார்த்தைகளில் கவனம் தேவை, நிதானம் தேவை. பண வரவுகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்படுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், ஜாமீன் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பிறருடைய வேலைகளில் தலையிட வேண்டாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பகல் 11:27 முதல் 4:11:25 பகல் 12:34 வரை சந்திராஷ்டமம். அன்றைய தினத்தில் தாங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து நவம்பர் 29ஆம் தேதி இரவு 8:33 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. வேலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும். கலைத்துறை நன்மை, வருமானம் பெருகும். அரசியல் துறை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு நன்மைகள் பெருகும். தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சியில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. படிப்பு சம்பந்தப்பட்ட புதன் சாதகமாக இல்லை. படிப்பில் கவனம் தேவை. புத்தகத்தை கையில் எடுத்தாலே நன்றாக உறக்கம் வரும். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். விளைச்சல் நன்றாக வரும். வருமானம் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான உர மருந்துகள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு கவனம் தேவை. வீட்டில் கணவருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்வாதம் செய்தல் கூடாது. கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானை வழிபடுங்கள், சூரியனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.